சுழன்றும் நேர்ப்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம் தக்காளி செடி வளர்ப்பு சம்மந்தமாக. ஏற்கனவே 2-3 வீடியோ பார்த்துருக்குறோம் தக்காளி சம்மந்தமாக. ரைட், இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த தக்காளிக்கு இந்த கயிறு சணல் கட்டினதை பார்த்து நாம் இப்போ இதில் சணல் கட்டி இருக்குது. ஏதாவது ஒரு இலையை பிடிச்சி கிட்டும், ஒரு இலையை பிடிச்சி ஒரு இலைக்கு கீழே தான் இந்த சணலை கட்டணும். அப்படின்றா தான் இந்த சணல் வழுகிக்கொண்டு வராமல் இருக்கும். அப்போ இந்த இலையில் கட்டியிருக்கு சணல். ரைட், இப்போ இந்த சணல் இருக்குது. இந்த சணல் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் இருக்கும். இப்போ இந்த கண்டு வளர்ந்து பெருசாக வளர்ந்துட்டு சரியா. இப்போ இனி என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த சணலில் இந்த கண்டை சுற்றி கொண்டு போகும். அதாவது இப்படி இந்த இலையெல்லாம் பிடிச்சி இந்த சணலை இந்த பக்கத்தால் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ இந்த இலைக்குள்ளே இங்கே பாருங்கள், இந்த சணல் இப்போ இந்த இலைக்குள்ளே லொக் ஆகிட்டு ரைட்டா. இந்த சணல் திரும்பி வராது சரியா. அதே மாதிரி அடுத்த இலைக்குள்ளே இந்த இலையிலையும் போடக்கூடிய மாதிரி இருக்கேன். ரைட், இப்போ இதில் லொக் ஆகிட்டு இப்போ இந்த சணல் இதில் பிடிபட்டுருக்கும். இந்த தக்காளி கண்டு அங்கே என்ஜாய் செய்யாது சரியா. இது இன்னும் வளர வளர திரும்பவும் என்ன செய்யணும்னு சொன்னால் சணல் தண்டணும். இப்போ இது இன்னொரு 3 நாளைக்கு பிறகு என்ன செய்யும், இந்த கணக்கு தாண்டிடும். தாண்டினதுக்கு பிறகு மேலே ஒரு லைன் கம்பு கட்டி அதுலேருந்து சணல் போட்டு திரும்ப ஒரு கட்டுவோம் சரியா. ரைட், அதே மாதிரி செய்வோம். இப்போ இந்த தக்காளியை பொறுத்தவரையில் நான் நேற்று கொத்தி விட்டேன். இந்த இடம் கொத்துனது நேற்று கொத்தி விட்டேன். நீங்கள் என்ன தான் அதுக்கு பசலை போட்டு எரு போட்டு என்ன செய்தாலும் நீங்கள் அதை கொத்தி விடுறதுனால அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மண் லூஸ் ஆகிறதும் அந்த தண்ணி நீர் பிடிப்பு அந்த கணக்கு அதில் கிடைக்கக்கூடிய வாயு பரிமாற்றங்கிற விஷயங்கள் நீங்கள் கொத்தி இந்த மண்ணை லூஸ் ஆக்குறதுனால கிடைக்கும் சரியா. எனக்கு எந்த நம்பிக்கை என்னை பொறுத்தவரையில் நான் அதிகமாக இந்த வேலை நெடுகை செய்துட்ருப்பேன். இந்த பாருங்கள், இந்த மிளகாய் கண்டுனுக்கு அதுக்கும் கொத்தி தான் விட்டுருக்குறேன். இந்த நேற்று அந்த மிளகாய் கண்டு அதில் நிற்கிற மிளகாய் கண்டு அவ்வளவும் நேற்று கொத்துனேன் சரி. எனக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஒரு பிடிச்ச விஷயம்ங்கிறதுனால அதை செய்துட்டு இருப்பேன். எப்பயுமே அதில் கொத்தி அப்படி செய்துட்டு இருப்பேன் சரி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட நான் நட்டுனது ஒரு 25வது நாள் அப்படி இருக்கும். இப்போ ஒரு 20 நாள் ஆகிட்டு இந்த மொட்டு வருது சரியா. இந்த தக்காளியில் மொட்டு வருது பாருங்க. ரைட், இந்த மொட்டு இன்னொரு 2 நாளில் பூ வந்துடும் சரி. இதில் இனி அடுத்து செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால், இது வளர்ந்துட்டு வரைக்குள்ளே இந்த இடைகளில் இருந்து இந்த இலைகள இடைவெளியில் இருந்து சின்ன கிளைகள் வரும். அதை சொல்லுவோம் சக்கஸ், உறிஞ்சி என்று சொல்லுவோம். அந்த கிளைகள் அது உண்மையாக கிளை தான், அதை உறிஞ்சி என்று சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் அந்த கிளை வார நேரம் மேலே வரக்கூடிய பிரதான சன்ற வளர்ச்சியில் கொஞ்சம் குறைவு ஏற்படும்ங்கிறத விட இந்த கிளைகள் வராட்டிக்கு பிரதான சன்ற வளர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்குமென்னு சொல்லலாம். அப்போ இப்படியான சைட்டில் கிளைகள் வரைக்கும் இந்த உங்களுக்கு இது பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சின்ன அரும்பொண்டு இதில் தெரியுது. என்ன நகத்துக்கு மேலே சின்ன அரும்பொண்டு தெரியுதா. ரைட், அந்த அரும்பு தான் தெரியுது. ஆனால் இது வளர்ந்து ஒரு சின்ன கிளை ஓரளவு கிளையாக வரும். வார நேரம் அந்த கிளையை உடைச்சி விட்ருவோம் ரைட்டா. அதே மாதிரி அப்படியே ஃபுல்லாக வரும். வர அந்த கிளையை உடைச்சிடுவோம் சரி. இது இன்னும் கொஞ்சம் வளர விட்டு அதை என்ன மாதிரியான காட்டுவோம். ரைட், அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் வேர் வந்திருக்கு சரியா. இப்போ இதில் வேர் வந்திருக்கு. இதில் வரக்கூடிய வேரெல்லாம் புது வேர், புதுசாக வர வேர் என்ன செய்யும்னு சொன்னால், அது சத்துக்களை உறிஞ்சிறது, அதில் உறிஞ்சிற எஃபிஷியன்சி அதாவது வினைத்திறன் கூடுதலாக இருக்கும். அதனால் இப்படி புதுசாக வேர் வருதா வரையிலையாண்டு பார்க்க தேவையில்லை. இந்த கண்டுகளுக்கு ஒரு கொஞ்சம் போல் நாம் என்ன செய்யணும், மண்ணை போட்டு ஒரு அளவுக்கு ஒரு 2-3 இன்ச்சு உயரத்துக்கு மண்ணை கொஞ்சம் உளுத்து போட்டு விடணும். போட்டு விட்டால் அந்த வேர்கள் அந்த மண்ணில் பிடிச்சி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுக்க வலிக்கிடும். இது காற்றோட்டமாக எல்லாத்தையும் எடுக்க வலிக்கிடும், பிரயோசனமாக இருக்கும் சரியா. ரைட், இப்படி செய்யணும் சரி. இப்படி எல்லா கண்டுக்கும் செய்து விட்டால் அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் ஒரு சித்திரங்கிற மாதிரி இருக்குது. இந்த இலையில் இது ஒரு புழு உண்டு சரியா. இது ஒரு புழு உண்டு. அந்த பூச்சி முட்டையிட்ட இடம் இங்கே இந்த இலையிற இந்த பக்கத்தில் முட்டையிட்டுருக்கு. இங்கே இருந்து சின்ன ஒரு கோடொன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். இங்கே இருந்து வாங்க காட்டுறேன், பாயிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே இருந்து இந்த கோடு இப்படியே வந்து இப்படி வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நான் நேற்று முந்தின நாள் இந்த இதில் புழு ஒன்று இருக்கும், ஒரு மஞ்சள் நிற புழு தான் இது வாரது. இங்கேருந்து வர வளர்ந்து வாரதுனால தான் அந்த சைஸ் பெருசாகிக்கிண்டு போகுது. அந்த கோட்டுற சைஸ் பெருசாகிக்கிண்டு ஒரு 6 ஓடுற மாதிரி இருக்குது ரைட்.
நேற்று முந்தின நாள் இந்த இதில் இருந்த புழுவை நசிச்சு விட்டோம்னா அதனால் இதில் இப்போ அந்த புழு இல்லை செத்துட்டு இந்த இதுலேயும் இருக்குது இப்படி இப்படி பிடிச்சி இப்படி நிகத்தாலேயே இப்படி நசிச்சு விடுறது அது நசிஞ்சு செத்து போயிடும் சரியா. அப்படி செய்கிறதுனால அது போயிட்டு இல்லாட்டியும் அந்த புழுவை எடுத்து காட்டலாம் எங்கேயாவது இந்த புழு இருந்தால். ஆனால் நான் எல்லாம் தேடி தேடி எல்லாத்தையும் நசிச்சு போட்டேன். இந்த இலை இந்த இலை இதெல்லாம் அந்த புழு இருந்த இலைகள்லாம் எல்லாத்தையும் நசிச்சு இதில் இருந்து ரைட். அப்போ இது ஒரு பூச்சி புழுவாலைக்கு என்னது பூச்சிகள் வாரதுனால பூச்சிகள் மூலம் பூச்சிகள் குடம்பி பருவம் அதில் அது ஒரு சின்ன ஒரு உண்டு, சின்ன ஒரு பூச்சி உண்டு. இதில் இருந்து திரும்ப அதுக்குள்ளேயே இருந்துட்டு அது வெடித்து அந்த இலையை பிச்சு கண்டு வழியால் பறந்து போயிடும். சரி, இப்போ தக்காளி சம்மந்தமாக பார்த்துருக்குறீங்க. தக்காளிக்கும் அசுனி என்ற பிரச்சனை வரும். அசுனி பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் உள்ளிக்கரைசல் பாவிக்கலாம். உள்ளிக்கரைசலோட நம்மளோட இது அரிசி வடித்த தண்ணியும் சேர்த்து கலந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த அசுனி பிரச்சனையிலேருந்து தக்காளியை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஏற்கனவே 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் சேனலை பாருங்கள். உங்களுக்கு இதில் நாங்கள் போட்டிருக்கிற இந்த தக்காளி சம்மந்தமான வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு இது நல்லா இருக்குது, நல்ல வீடியோவாக இருக்குது ரெண்டு யோசிச்சிங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலில் உள்ள எல்லா வீடியோவையும் பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். பயிற்சிகள் விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்கள் சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிரயோசனமாகவும் இருக்கும், விருப்பமாகவும் இருக்கும். அப்போ அதை செய்கிறதன் மூலம் எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். பிரயோசனமான விஷயங்களை யார் செய்தாலும் அதை ஊக்கப்படுத்துறது நல்லது. எங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும், உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணி இப்படியான நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு சின்ன இடத்துல ஒரு தோட்டம் வைங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இதில் 1 ஏக்கர் காணி இருக்குது. ஆனால் 1 ஏக்கர் காணிலையும் ஏதாவது செய்ய போனால் அதை ஒழுங்காக செய்து கொள்ள இயலாது. எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஒரு நாள் 2 மணித்தியாலம் அப்படி தான் கிடைக்கும். அதனால் நான் இந்தளவு இடத்தை எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இடமும் செட் பண்ணிக்கிண்டு வரேன். இப்போ இந்தளவு இடத்துக்குள்ளே தான் நான் செய்கிற தோட்டங்களை செய்து கொண்டு வரேன். அப்போ உங்களுக்கும் ஒரு இடம் இல்லையே என்று யோசிக்காங்க. இடம் இல்லைன்னு சொன்னால் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒழுங்காக ஏதாவது சின்ன தோட்டம் செய்கிறேன்னு சொன்னால் செய்வீங்க. சரி, அது உங்களுக்கு ஆசையாக இருக்கும், உங்களுக்கு அலுப்பு தராது, ஒரு உங்களுக்கு விருப்பம் தரக்கூடிய மாதிரியான ஒரு வேலையாக இருக்கும். சரியா? அப்போ அதனால் இந்த தக்காளியை இப்போ பிடிச்சிட்டேன். இப்போ இதை கட்டக்கூடிய மாதிரி நான் அந்த தக்காளியெல்லாம் சணல் கட்டுற நேரம் இதாக சின்னனாக இருந்ததுனால ஒன்றும் செய்யலாமல் இருந்தது. இப்போ இதை கட்டிட்டேன். திரும்ப இனி இது வளர இதுக்குரிய அடுத்த கட்ட வேலைகளை பார்த்துட்டு போவோம். இந்த சணலில் இதை சுற்றி விடுறது அப்படி செய்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இது பூக்கும். பூத்ததுக்கு பிறகு அந்த சைட்டில் கிளை வாரது, அதுகளை என்ன மாதிரி ட்ரிம் பண்ணுற அந்த கிளைகளை என்ன மாதிரி கட்டுப்படுத்துறது, என்ன மாதிரி எடுக்கிறதுங்கிற விஷயமெல்லாம் தொடர்ந்து போடுவோம். சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் ஒரு தோட்டம் செய்கிறதா இருந்தால், நீங்கள் தக்காளி நட்டுறதா இருந்தால் எங்கள் சேனலில் பாருங்கள். இந்த தக்காளி நான் நட்டுனதுலேருந்து மேடையிலேருந்து இதை எடுத்து நட்டுனதுலேருந்து வீடியோ போட்டிருக்கிறோம். எல்லாம் பாருங்கள். இதில் காய்க்கும் வரைக்கும், காயிலேருந்து பழம் எடுக்கும் வரைக்கும் எல்லா வீடியோவும் போடுவோம். பாருங்கள், பார்த்து பயனடையுங்க. வீடியோவை பாருங்கள், எங்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.